ஒரு குற்றம் செய்தவன் தன் குற்றத்திற்காக மனம் வருந்தி வேதனை சிந்தி வடிக்கும் கண்ணீர் துளி இந்த உலகத்தின் எல்லா பொருளையும் விட விலை உயர்ந்தது என இறைவன் கண்டார். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்ற இன்றைய நற்செய்தியின் இந்த ஒரு வாசகத்தை இந்த நாளில் நாம் தியானிப்பதும் சிந்திப்பதும் வாழ்வாக்குவதும் சிறப்பானதாக அமையும். கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுங்கள் என்ற அந்த வார்த்தையினுடைய அழகு என்ன? எப்படி கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது என்ற சிந்தனையை உள்வாங்குகிற வேளையில் ஒரு சென் கதை என அழைக்கப்படுகிற கதை ஒன்று என்னுடைய உள்ளத்தில் நீண்ட நெடிய ஒரு சிந்தனையை கொடுத்தது. காரணம், சென் கதைகளை எல்லாம் அவ்வளவு எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிறுவன் ஒருவன் ஒரு மடாலயத்தில் வேலைக்கு செல்கிறான், துறவியர் வாழ்கிற இல்லத்தில். அந்த சிறுவன் அங்கு வேலைக்கு சேர்ந்து மிக நேர்மையான ஒரு மகனாக வாழ்கிறான். அந்த துறவியர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்கிறான். காலை 5 மணிக்கு அந்த மடாலயத்தில் சரியாக அவன் மணி அடிப்பான். எல்லா துறவிகளும் ஜெப வேளைக்காக வருவார்கள். இரவில் 8 மணிக்கும் அவன் நேர்மையான உள்ளத்தோடு ஒவ்வொரு நாளும் மணி அடிப்பான். துறவிகள் ஜெபத்திற்காக வருவார்கள். இந்த துறவிகள் மட்டுமல்ல, காலப்போக்கில் அந்த சிறுவனை ஒரு துறவியாக மாறிவிடுகிறான். ஆனாலும் இந்த துறவு நிலையில் மேற்கொண்டாலும் நான் இறைவனுக்கு செய்கிற இந்த பணியில் மாற்றமில்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் காலை 5 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் அந்த மணி அடிக்கிற வேலையை நிறைவாக செய்வான். மடாலயத்தில் துறவிகளும் அந்த ஊரை சார்ந்த மக்களும் ஜெப வேளைக்காக கடந்து வருவார்கள். இந்த அழகான பணியை 50 ஆண்டுகள் செய்தவன் ஒரு நாள் இறந்து போனான். ஊரும் துறவியர் இல்லமும் வேதனையோடு அவனுடைய அடக்கச் சடங்கிலே பங்கெடுத்தது. இவ்வளவு நல்லவனாக இவ்வளவு சிறந்தவனாக இறந்து போனானே என ஊரார் வேதனையோடு அவனுடைய அடக்கச் சடங்கை முடித்து வீடு திரும்பினார்கள். அடுத்த நாள் காலை 5 மணிக்கு அந்த மடாலயத்தில் மணி அடித்தது என்று ஜென் கதை முடிவடைகிறது. என் அன்புக்குரியவர்களே, நாம் நல்லதை நிறைவாக செய்கிற வேளையில் அந்த பணியானது தொடரும் என்பதுதான் ஜென் தத்துவம் சொல்வது. நீங்கள் சிறந்த காரியங்களை செய்தால் உங்களுடைய காலத்திற்கு பிறகும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்ற அருள்வாக்குதான் இது. பல நேரங்களில் நாமெல்லாம் இன்று சிறப்பாக வாழ்வதற்கு நம்முடைய தாயும் தகப்பனும் ஆலயத்தில் வடித்த கண்ணீர் காரணமாக இருக்கும். அதெல்லாம் வீணானது அல்ல. ஒருவேளை இன்று நீங்கள் இந்த ஆலயத்தில் வந்து உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சுமந்து வந்து ஒப்புக் கொடுப்பதெல்லாம் சாதாரண செயல் அல்ல. அது பலன் தரும். உங்களுடைய காலத்திற்கு பிறகும் அந்த இல்லத்தில் அந்த ஜெபம் நீண்டு கொண்டே இருக்கும். என்னுடைய தகப்பன் என்னுடைய தாய் காலையில் ஜெபிக்க சொன்னார்கள். இந்த பழக்கம் உங்களுடைய காலத்திற்கு பிறகும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் ஒருவேளை கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுப்பது. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் நேர்மையினுடைய எண்ணத்தை கொடுத்திருக்கிறேன். தாய் தகப்பனுடைய காலத்திற்கு பிறகும் அந்த குழந்தைகள் நேர்மையோடு வாழ்வார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் கண்ணீரோடு ஒவ்வொரு வேளையும் ஜெபித்திருக்கிறேன். அந்த கண்ணீர் உங்களுடைய காலத்திற்கு பிறகும் அந்த குடும்பத்தை கரை சேர்ப்பதாக இருக்கும். அவையெல்லாம் அழிந்து போவது கிடையாது. அவையெல்லாம் ஏதோ சில நாட்கள் இருந்து கொண்டு மறைந்து போவது கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்பது கடவுளுக்கு உரிய பிள்ளைகளாக வாழ முயற்சி எடுப்பது. அன்புக்குரியவர்களே, அந்தோனியாருடைய திருஸ்வரூபம் நீங்கள் எங்கு பார்த்தாலும் குழந்தை இயேசுவை கையில் வைத்திருப்பார். என்ன காரணம்? எதற்காக அவர் குழந்தை இயேசுவை கரங்களில் வைத்திருக்க வேண்டும்? அன்று மட்டும்தான் அவர் ஜெபித்தாரா? அன்று மட்டும்தான் அவர் இறைவார்த்தையை வாசித்தாரா? அன்று மட்டும்தான் ஒருவேளை குழந்தை இயேசுவை அவர் பார்த்தாரா? டிசோ என்ற ஒருவருடைய இல்லத்தில் தான் அந்தோனியார் தங்கி இருக்கிறார். யார் அவர்? அந்தோனியாரின் மறைவுரையை கேட்டு மனமாற்றம் பெற்றவர். அவருடைய இல்லத்தில் தங்கி இருக்கின்ற வேளையில் குழந்தை இயேசு தன்னுடைய கரத்திலே பெற்றுக்கொண்டதை அவர் பார்க்கிறார். ஆனால் அந்தோனியார் வாழும் காலத்தில் இந்த உண்மையை நீ சொல்லக்கூடாது என அந்தோனியார் தவிர்த்து வேண்டாம் என்று விலக்கி வைத்திருந்தார். என்ன காரணம்? குழந்தை இயேசுவுக்கும் அல்லது அந்தோனியாருக்குமான உரையாடல் என்ன? அந்தோனியாருடைய கடைசி கால பயணம் அது. அவருடைய இந்த பூமியினுடைய வாழ்க்கையை நிறைவு செய்கிற ஒரு பயணம் அவருக்கு தெரிந்திருந்தது. எனவேதான் இறைவன் அவரை சந்தித்து, இதோ உன்னை என்னோடு எடுத்துக்கொள்கிற சிறப்பான நாள்,
உன்னை என்னோடு அரவணைக்கக்கூடிய ஒரு நாள், உன்னை நானும் இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொள்கிற மகத்தான நாள். இத்தனை அதிசயங்களை அற்புதங்களை நிறைவாக செய்த அந்தோனியாருடைய கடைசி காலத்தில் தான் இந்த குழந்தை இயேசுடைய காட்சியை டிசோ பார்க்கிறார். இல்லத்திற்குள்ளே அந்த ஒளி மிகுந்த காட்சியிலே அந்தோனியார் குழந்தை இயேசுவை தாங்கியிருந்த காட்சியை பார்க்கிறார். அந்தோனியார் இந்த ஒளி மிகுந்த காட்சியை தன்னுடைய நாவாலை அறிக்கையிடுகிறார். அவருடைய மரணத்தினுடைய அந்திமம், கடைசி நாள், கடைசி பொழுது, இறப்பு என்பது மிக நெருங்கி வந்து விட்டது. தன்னுக்கு அருகில் இருந்த துறவியிடம் திருச்சிலுவை கொடுத்து சொன்னார், தூரத்திலே ஒரு ஒளி தெரிகிறது, அந்த ஒளியிலே கடவுளின் அழைப்பை உணர்கிறேன், இறைவன் கரம் விரித்து எனக்காக காத்திருக்கிறார். என் அன்பு பிள்ளைகளே, குழந்தை இயேசுவை பெற்றுக்கொண்ட அந்த அழகான மணி நேரம் அந்தோனியாருடைய வாழ்வினுடைய அந்திமத்தினுடைய பயணம் அது. ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த பூமியில் நிறைவு பெறவில்லை, தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த கடவுளுடைய காட்சியை இந்த பூமியில் மீண்டும் மீண்டும் அந்தோனியார் எல்லா மக்களுக்கும் எடுத்து வந்து கொண்டே இருக்கிறார். எனவேதான் சொன்னேன், கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுத்தால் காலம் முழுவதும் அது பேசிக்கொண்டே இருக்கும், காலம் முழுவதும் அது வாழ்ந்து கொண்டே இருக்கும். கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கிற பெற்றோராக மாறுங்கள். உங்கள் குழந்தைகளுடைய கரம் பிடித்து நம்பிக்கை கற்றுக் கொடுங்கள். உங்கள் குழந்தைகளை அத்தனை ஆடம்பரமான பொருட்களை வாங்கி கொடுக்கிற அதே இடத்தில் ஆண்டவருடைய அருள்வாக்குகளை நம்பிக்கையும் கொடுங்கள். உங்கள் குடும்பங்களிலே சேர்த்து வைத்த செல்வங்களோடு சேர்ந்து உங்கள் குழந்தைகளுக்கு அழகான இறை நம்பிக்கையை அசைக்க முடியாமல் கற்றுக் கொடுங்கள். வாழ்க்கையுடைய துயரம், துன்பம், மரணம் நெருங்கி வந்தாலும் கடவுளை விட்டு அணு அளவும் அசையாது என்பதை சொல்லிக் கொடுங்கள். அதுதான் கடவுளுக்கு உரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கிற மக்கள். இறைவன் எனக்கு நிரம்ப கொடுத்திருக்கிறார், இறையாசியை கொடுத்திருக்கிறார், ஞானத்தை தந்திருக்கிறார். நான் ஏன் இந்த நல்ல கொடைகளை அடுத்தவருக்கு பகிர்ந்து கொடுக்க கூடாது? இறைவன் எனக்கு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், நிறைவாக கொடுத்திருக்கிறார். வசதியற்ற வாய்ப்பற்ற இந்த ஊரை சார்ந்த எனக்கு அறிமுகமான ஒரு குழந்தைக்கு நான் ஏன் அந்த வேலை வாய்ப்பை பகிர்ந்து கொடுக்க கூடாது? கடவுளுக்குரியவற்றை கொடுங்கள் மக்களே. அந்த இல்லம் நீடூழி வாழும். அந்த பெற்றோர் தலைமுறை தலைமுறை கடந்தாலும் பேசப்படுவார்கள். நீங்கள் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கு கொடுக்கிற வேளையில் உங்கள் குடும்பத்தின் புகைப்படத்தில் இருக்க மாட்டீர்கள். ஒவ்வொரு குழந்தைகளுடைய எத்தனை தலைமுறை கடந்தாலும் அத்தனை குழந்தைகளுடைய இதயங்களிலும் மாறாமல் வாழ்ந்து கொண்டே இருப்பீர்கள். இறைவனுடைய வேண்டுகோளும் அதுதான். நீங்கள் இறைவனுக்குரியதை இறைவனுக்கு கொடுக்கிற மக்களாக வாழுங்கள். ஆமேன்.